ராணிப்பேட்டை மாவட்டம் பெரும்புலிப்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரியின் டயர் வெடித்து விபத்திற்குள்ளானதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெரும்புலிப்பாக்கம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் லாரியின் டயர் வெடித்து விபத்திற்குள்ளானது. குறுகிய சாலை என்பதால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மற்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூரில் தேவாலய சபை போதகர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் விடியா திமுகவினருக்கும் போதகர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ரெட்டித்தோப்பு பகுதியில் உள்ள தேவாலயத்தில் போதகர்கள் இடமாற்றத்திற்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மாவட்ட பிரதிநிதி வில்லியம் பீட்டர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் தாக்கியதில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏசுதாஸ் என்பவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்காததால் உறவினர்கள் மருத்துவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குவதால் பக்தர்களுக்கு உடல் உபாதை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் அதிகளவில் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குவதாகவும் இதனால் கடலில் புனித நீராடும் பக்தர்கள் தோல் நோய் மற்றும் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் திருச்செந்தூர் கோயில் கடற்கரை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு ஜெல்லி மீன்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 300 மதிப்பெண்கள் பெற்ற சிறப்பு குழந்தையின் மேல்நிலை கல்விக்காக தாய் போராடும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை செட்டி வீதியைச் சேர்ந்த வரலட்சுமி என்பவரின் சிறப்பு குழந்தை 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 500க்கு 300 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைந்துள்ளார். இக்குழந்தையை மேல்நிலை பள்ளியான 11ஆம் வகுப்பில் சேர்க்க கோவை அரசு பள்ளிகள் மறுப்பதாக வரலட்சுமி குற்றம் சாட்டினார். மேலும் அனைத்து திறமைகளும் கொண்ட எனது மகனுக்கு 11ஆம் வகுப்பு படிக்க மாவட்ட ஆட்சியர் உதவி புரிய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 11th 12th எந்த ஸ்கூலுமே அட்மிஷன் எங்களுக்கு போட மாட்டேக்காங்க. நான் நிறைய ஸ்கூல் ஏறி இறங்கிட்டேங்க சார். கோவை புதூரில் போய் அங்கேயே போய் கேட்டேங்க. அங்கேயே எடுக்க மணிக்கூண்டிலே கேட்டால் அங்கேயே எடுத்துக்கலங்க. ஊனமற்றவங்களுக்கு ஸ்கூல் எந்த ஸ்கூல் போனாலும் டீச்சர்ஸ் இல்லை நாங்கள். அப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன படிக்க வைக்க முடியும் சொல்லுங்கள்? நாங்கள் இல்லாதவங்க பணம் கட்டி படிக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் இந்த குழந்தைகளை நாங்கள் விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் ஆளுகளும் இல்லை. ஸ்கூலில் இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி படிக்க வைக்கிறது? இந்த குழந்தைகளை எப்படி நாங்கள் காப்பாற்றுறது?